ஓம் சாந்தி. ஒழுக்க திருவிழாவின் ஒரு தீவிரமான புரட்சி. அவ்யக்த முரளி ப்ராஜெக்ட் 108 நாள் பட்டியில் இன்னைக்கு பட்டியோட 18வது நாள். டோட்டலாக நம்ம 48 வருஷம் அவ்யக்த வாணி பாபா எடுத்திருக்காரு. அதில் டோட்டல் 1066 அவ்யக்த முரளி. ஸோ அதில் இந்த 108 நாள் பட்டி இது 22 அக்டோபர்லேருந்து 22 அக்டோபர்லேருந்து 6ஆம் தேதி பிப்ரவரி, அடுத்த வருஷம் 6ஆம் தேதி பிப்ரவரி வரைக்கும் நடக்கும். ஸோ இந்த 108 நாள் பட்டியில் இன்னைக்கு 18வது நாள். இந்த 108 நாள் பிராணிக் பட்டியில் இன்னைக்கு உள்ள அவ்யக்த வாணியோட டேட் 5/4/81. அவ்யக்த வாணியோட டைட்டில் சக்திசாலியான கர்மத்துக்கு ஆதாரம் தர்மம் அப்படின்னு இந்த இதில் பாபா இதை பற்றி சொல்லிட்டு வர்றாரு. ஒரு ஊரில் ரொம்ப வித்வானான ஒரு 2 ஜோதிஷி இருக்காங்க, இந்த ஜாதகம் பார்க்கக்கூடியவங்க. அவங்க ரொம்ப அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. அவங்க ஒரு நாள் 2 பேரும் சந்திக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் அவங்களோட இதை வருங்காலம் இதெல்லாம் சொல்கிறோம். நம்ம இந்த ஜாதகத்தை பயன்படுத்தி, இந்த அறிவை பயன்படுத்தி நம்ம அடுத்த ஜென்மத்தில் என்னவா பிறப்போம் அப்படின்னு பார்க்கலாமே அப்படின்னு. சரின்னு அவங்க 2 பேரும் அதை ட்ரை பண்ணுறாங்க. அவங்க படித்த அந்த ஜாதகம், அந்த கல்வியை வச்சு அடுத்த ஜென்மத்தில் அவங்க என்னவா பிறப்பாங்க அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, இல்லை இதில் கொஞ்சம் டேஞ்சரும் இருக்குது அப்படின்னு. இருந்தாலும் இன்னொருத்தர் சொல்கிறாரு, இல்லை சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவரை ஏற்றுக்க வச்சுக்கிறார். சரின்னு அவங்க 2 பேரும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க இவங்க அடுத்த ஜென்மத்தில் என்னவா பிறக்க போகிறாங்க அப்படின்னு. அதில் ஒருத்தர் சந்தோஷமாயிடுறாரு, ஒருத்தர் துக்கமாயிடுறாரு. ஏன்னா அதில் ஒருத்தர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, அவர் அடுத்த ஜென்மத்தில் ஒரு மாடா பிறப்பாரு அப்படின்னு அவருக்கு தெரியுது. இன்னொருத்தர் அவர் அடுத்த ஜென்மத்தில் நான் போய் ஒரு ரொம்ப கீழான சாக்கடையில் ஒரு கொசுவா போய் பிறக்க போறேன். இதெல்லாம் என்ன ஒரு வாழ்க்கையா? அதை நினைச்சா எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. போய் அந்த மோசமான துர்நாற்றம் அடைஞ்சு அந்த கேவலமான சாக்கடையில் போய் என் பிறப்பு இருக்கா? எனக்காக ஒரு உதவி செய்ய அப்படின்னு ஒரு ஜோதிஷி இன்னொருத்தர்கிட்ட கேட்குறார். சரி செய்கிறேன் அப்படின்னு. அவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்த ஜென்மத்தில் நீ மாடா இருப்ப, நான் கொசுவா இருப்பேன். நீ என்னை பார்த்த உடனே என்னை காலால் நசுக்கி கொன்னுடு. ஏன்னா நான் அந்த மாதிரி கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ விரும்பல. அதுக்கு நான் இறந்துட்டேன்னா அதுக்கப்புறம் மேபி எனக்கு ஒரு நல்ல பிறப்பு இருக்கலாம் அப்படின்னு. சரின்னு இவங்க 2 பேரும் கொஞ்சம் காலம் கழிச்சு சரீரம் விடுறாங்க. அதுக்கப்புறம் வேற ஜென்மம் எடுக்கிறாங்க. அதில் ஒருத்தர் மாடா இருக்காரு. அவர் தேடுறாரு, எங்க என் நண்பன் அந்த கொசு, அவர் இந்த மாதிரி எனக்கு சொன்னாரே என்னை பார்த்தோன்னு கொன்னுடு அப்படின்னு. அவர் அந்த மாடு தேடுது எல்லா இடத்துலையும். ரொம்ப நாள் தேடினதுக்கப்புறம் அவரும் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு சாக்கடையில் அந்த கொசு இதெல்லாம் இருக்கு, கொசு கூட்டமாகவே இருக்கு. அப்போ இந்த மாடு போய் சரி நண்பனுக்கு சொன்ன மாதிரி அந்த கொசுவை கொன்னுடலான்னு அதை கொல்றதுக்காக அங்கே அது மேலே கால் வைக்க போது, அப்போ அந்த கொசு சொல்லுதா, நெல்லு என்ன பண்ணுற, ஏன் எங்களை கொல்ல வர அப்படின்னு. பாரு, நாங்கள் இங்கே எவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். எனக்கு மனைவி, குழந்தைங்க, இவ்வளோ ஒரு குடும்பம் இருக்கு, இவ்வளோ அருமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்களையும் போய் கொல்ல வர அப்படின்னு. ஸோ ஸ்டோரி எண்ட்ஸ் ஹியர். இப்போ இதை சொல்லிட்டு என்ன சொல்ல வராங்கன்னா, இன்னைக்கு கலியுகத்தில் நிறைய பேரோட மனநிலை அந்த மாதிரி தான் இருக்கு. நிறைய பேரோட சம்ஸ்காரம் அந்த மாதிரி தான் இருக்கு. துச்சமான விஷயங்கள், கேவலமான விஷயங்கள், இந்த இந்திரிய சுகத்தை தான் அவங்க ரொம்ப பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த சம்ஸ்காரம் அந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மென்டல் கண்டிஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப கேவலமான இந்த விகாரத்தை அதை தான் எல்லாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப யார் இதுல இருந்து விலகி இருக்க முடியும்னா, யார் அந்த அலௌகிகத்தால இருக்காங்களோ, அந்த திவ்யத்தால இருக்காங்களோ, அவங்க தான் இந்த விஷயத்துல இருந்து விலகி இருக்க முடியும். ஏன்னா இந்த நேரத்துல தான், அதுவும் இந்த சங்கம யுகத்துல தான், இந்த கொஞ்ச டயத்துல தான் நீங்க என்ன சன்ஸ்கார் உங்களுக்குள்ளார கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொண்டு வர முடியும். எந்த சன்ஸ்காரம் மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க மாத்திக்க முடியும். அது மேபி அழுகிறதுக்கான சன்ஸ்காரா இருக்கலாம். சில பேர் கன்ஃபியூஸ்டாவே இருக்காங்களா, இது பண்ணுமா அது பண்ணுமா. ஞானத்துல வந்ததுக்கப்புறமும் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே இருப்பாங்க, இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்னு. அந்த சன்ஸ்காரம் நம்ம மாற்றணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சில பேர் என்ன கிடைச்சாலும் திருப்தியாகவே இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு திருப்தி இல்லாமல் இருப்பாங்க.
அவங்கள வந்து நீங்க பிஎம்மாவே ஆக்கிட்டா கூட, ஒரு நாட்டோட ராஜா ஆக்கிட்டா கூட ஏதோ ஒரு அதிருப்தி அவங்களுக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கு. இது ஒரு சம்ஸ்காரம். அதனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி விஷயம் தான் மறுபடியும் மறுபடியும் நடக்குது. இன்னைக்கு உலகத்துல லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு விஷயம் சொல்றாங்க. அதாவது நீங்க எந்த ஃபீலிங்ல இருக்கீங்களோ, எந்த ஸ்திதியில இருக்கீங்களோ, அந்த மாதிரி விஷயமே உங்க பக்கம் நீங்க உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் நடக்கும். உதாரணத்துக்கு நீங்க எதை பார்த்தாலும் சந்தோஷம் இருக்கீங்க, அந்த மாதிரி விஷயம் தான் உங்களுக்கு நடந்துட்டே இருக்கும். நீங்க எல்லா இதுலயும் குஷியா இருக்க அந்த இதை கத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி விஷயம் உங்கள்கிட்ட நடந்துகிட்டே இருக்கும். ஈவன் ஒரு வீட்டோட அனுபவம் சொல்றாங்க. அதாவது அவங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி திருப்தியா இருக்கிறதுக்காக ஒரு சம்ஸ்காரம். ஒரு வாட்டி இந்த மாதிரி எல்லாருக்கும் மதுபனில் அடிக்கடி இந்த கிஃப்ட் வரதானம் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அவர் வந்து அப்போ போய் டோலி வாங்கும்போது அவருக்குன்னு பார்த்து சின்ன டோலியா கிடைச்சிதான். அதுல அவர் திருப்தி ஆயிட்டாராம். அவருக்குன்னு கொடுத்த அந்த வரதான் கார்டுல அந்த இதுல எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் வேற ஒரு வரதான் கார்டு கொண்டாந்து கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் அதுல வந்து அவர் ஒரு திருப்தி, நான் வாங்கும்போது மட்டும் அதுல எதுவுமே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அதுல திருப்தி ஆயிட்டே இருக்காங்க. ஸோ அதனால எவ்வளோக்கு எவ்வளோ சௌமான்ல இருக்கோமோ, நம்மளோட சுயஸ்திதியில இருக்கோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஸ்திதி வந்து நல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு உள்ள முரளி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாபா அந்த சௌமான் பத்தி தான் பாபா சொல்லிட்டு வராரு. இதுல பாபா சௌமானுக்கு ஒரு புது பேர் கொடுத்திருக்காரு. அதான் உங்களுடைய தர்மம். உங்களுடைய உண்மையான தர்மம்னா என்ன? உங்களுடைய உண்மையான சுபாவம் தான் உங்க தர்மம். உங்களுடைய உண்மையான சன்ஸ்கார், ஆதி அனாதி சன்ஸ்கார் தான் உங்க தர்மம். உங்களுடைய தாரணா, தர்மம்னா தாரணா, தர்மம்னா உங்களுடைய உண்மையான சுபாவம். ஸோ இந்த முரளியோட இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இதுல பாபா என்ன சொல்றாருன்னா, மனித வாழ்க்கையில 2 விசேஷமான தாரணை இருக்கு. அதுல ஒண்ணு வந்து தர்மம், இன்னொன்னு வந்து கர்மம். தர்மம்னா என்னது கேளுங்க. தர்மம்னாலே விசேஷமா தாரணை பண்றது. நான் வந்து யார், நான் யாரா இருக்கேன், நான் ஆத்மா தான். பட் எந்த மாதிரி ஆத்மா, என்னுடைய தர்மம் என்ன, என் ஆத்மாவோட தர்மம் என்ன? ஏன்னா ஒரு தர்மாத்மானா ஆட்டோமேட்டிக்காவே அவங்கள்ட்ட இருந்து இந்த வேஸ்ட், சாதாரண விஷயம், சாதாரண கர்மம் இதெல்லாம் வந்து முடிஞ்சிடும். ஒரு மகான் ஆத்மா வந்து சாதாரண இது வேஸ்ட் இதுல இருக்க மாட்டான். அதே மாதிரி பிராமன் ஜீவன்லயும் உங்க தாரணை வந்து யதார்த்தமா இருக்கும். ஸோ அதனால இந்த பிராமண வாழ்க்கையில உங்களுடைய தாரணை என்னன்னா, நீங்க வந்து ஒரு சிரேஷ்ட ஆத்மா. உங்க ஆத்மாவுடைய குணம் வந்து சாந்தி, சுகம், ஆனந்த ஸ்வரூபம். அடுத்து வந்து கர்மத்தை பத்தி பாபா சொல்றாரு. உங்களுடைய கர்மம் என்ன? விஸ்வ பரிவர்த்தக், நீங்க விஸ்வ கல்யாண்காரி. உங்க பிராமண வாழ்க்கையில உங்களுடைய முக்கியமான கர்மமே இதுதான். நீங்க ஏதோ ஒரு ஊருக்கு, ஒரு சென்டருக்கு, ஒரு ஸ்டேட்டுக்கு, ஒரு இந்தியாவுக்கு இதுக்கு மட்டும் கல்யாண்காரி இல்ல, விஸ்வ கல்யாண்காரி. முழு உலகத்துக்குமே நன்மை செய்யக்கூடிய ஆத்மாக்கள் நீங்க. இத வந்து நீங்க அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கணும். இது மறக்கறனால தான் என்ன ஆகுதுன்னா, சிரேஷ்ட கர்மம் செய்யறதுக்கு பதிலா சாதாரண கர்மம் வந்துடுது. அப்ப சாதாரண கர்மம் செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, இதை மறந்துடுறீங்க, நான் வந்து சிரேஷ்ட ஆத்மா. இந்த மாதிரி நான் சிரேஷ்ட ஆத்மாங்கிற அந்த ஞாபகம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க அந்த சிரேஷ்ட குணங்களின் சொரூபம் ஆயிடுவேன் நீங்க. அடுத்து வந்து பாபா நம்மளுக்கு இங்க வந்து நிறைய டிகிரி கொடுத்திருக்காரு. என்னென்ன டிகிரி? இந்த சங்கமயுகத்துல பாபா உங்களுக்கு கொடுத்த சௌமான் தான் உங்களுக்கு கிடைச்ச டிகிரி. இந்த ஒவ்வொரு சௌமானும் வெளி உலகத்திலயும் எவ்வளவு டிகிரி தராங்க. அதுக்கு முன்னாடி இந்த பாபா கொடுத்த இந்த சௌமானுக்கு முன்னாடி உலகத்துல உள்ள எவ்வளவு பெரிய டிகிரி வேணாலும் இருக்கலாம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு பாபா சொல்றாரு. இப்ப இந்த முரளியில பாபா என்னென்னலாம் டைட்டில்ஸ் கொடுத்திருக்காரு அதை நம்ம வந்து பார்க்கலாம். நான் மாஸ்டர் பரமாத்மாவும் அப்படின்னு பாபா சொல்றாரு. நான் மாஸ்டர் சர்வசக்திவான், நான் மாஸ்டர் ஞான சூரியனாக இருக்கின்றேன், நான் மாஸ்டர் ஞான கடலாக இருக்கின்றேன், நான் மாஸ்டர் பீஜ் ரூபாக இருக்கின்றேன், நான் மாஸ்டர் வள்ளலாக இருக்கின்றேன். அப்படி இந்த சௌமான் சொல்ல சொல்ல அந்த ஸ்வரூபத்துல வந்துருங்க, நீங்களே உங்களை பாருங்க. நான் மாஸ்டர் ஞான தாத்தாவா இருக்கின்றேன், நான் மாஸ்டர் கதி சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருக்கின்றேன், நான் மாஸ்டர் பிரம்மாவாக இருக்கின்றேன், நான் மாஸ்டர் வரதாத்தாவாக இருக்கின்றேன், நான் மாஸ்டர் பாக்ய விதாத்தாவா இருக்கின்றேன், நான் மாஸ்டர் விதி விதாத்தாவாக இருக்கின்றேன், நான் மாஸ்டர் அமைதியின் கடலாக இருக்கின்றேன், நான் மாஸ்டர் அன்பு கடலாக இருக்கின்றேன், நான் மாஸ்டர் சத்குருவாக இருக்கின்றேன், நான் மாஸ்டர் பாரஸ்நாத்தா இருக்கேன், நான் மாஸ்டர் தூய்மையின் கடலாக இருக்கின்றேன். ஸோ இந்த மாதிரி பாபா வந்து அவ்வளோ டைட்டில்ஸ், அவ்வளோ டிகிரி வந்து பாபா நமக்கு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்.
அடுத்து வந்து பாபா இந்த தர்மம் மற்றும் கர்மத்தை இங்க எதோட கம்பேர் பண்றாருன்னா ஒரு ஊஞ்சலோட கம்பேர் பண்றாரு. ஊஞ்சல்ல பாத்தீங்கன்னா 2 பக்கமே அந்த கயிறு இருக்கும். ஸோ பாபா அதான் சொல்றாரு, நீங்க கர்ம யோகி ஆத்மாக்கள் நீங்க. ஸோ அதனால கர்மம் செய்யும் போது யோகாவோட பேலன்ஸும் இருக்கணும். இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று கம்மி ஆச்சுன்னா என்ன ஆகும்னா நீங்க அந்த ஊஞ்சல் ஆடுறதுக்கான அந்த சுகம் கிடைக்காது. அப்ப இந்த ரெண்டும் பேலன்ஸா இருக்கு, தர்மம் மற்றும் உங்க கர்மம் பேலன்ஸா இருக்கு, நீங்க வேலை செய்யும் போது யோகாக்கான பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா சர்வ பிராப்திங்கிற அந்த ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டே இருப்பீங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா பாபா எதுவும் சொல்றாரு, வெறும் கேட்கறது மட்டும் பத்தாது. முரளி படிக்கிறோம் இல்ல கேட்கிறோம்னா அது மட்டும் பத்தாது, அதை முழு மனசால ஏத்துக்கணும். ஏன்னா பாபா எவ்வளவோ சொம்மான்னு சொல்றாரு, நம்ம மனசை ஏத்துக்குதானா அது மேலோட்டமா நம்ம அதை சரி சொல்றோம், பட் ஆனா ஆள் மனசுல அதை ஏத்துக்கிறது இல்ல, ரிஜெக்ட் பண்ணிடுது. நீ எங்க பவித்ர ஆத்மா, நீ என்னென்ன கர்மெல்லாம் செய்யற, நீ பவித்ர ஆத்மா அப்படின்னு ஆள் மனசு அதை ரிஜெக்ட் பண்ணிடுது. ஸோ அதனால 3 விஷயம் இதுல பாபா சொல்றாரு. ஒன்னு தெரிஞ்சுக்கிறது, இன்னொன்னு அதை மனசார் ஆள் மனசுல ஏத்துக்கிறது, அடுத்து அதுபடி நடக்கிறது. ஸோ நடக்கிறதுனா அதன் சொரூபமாவே ஆயிடுறது. அப்ப அதுபடி நடக்கிறது, அதையே உங்க சன்ஸ்காரமா மாத்திக்கிறது. பாபா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னோட சன்ஸ்காரமா மாறிடணும். என்னோட எண்ணம், சொல், செயல் அதுல ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயங்கள் தெரியணும். ஏன்னா சன்ஸ்காரமா மாத்திட்டோம்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதன்படிதான் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதனால அந்த மாதிரி பாபா சொல்லக்கூடிய விஷயங்களை உங்க சன்ஸ்காரா மாத்திக்கோங்க. உங்க நேச்சரை பாபாவுக்கு சமமான நேச்சரா மாத்திக்கோங்க. அப்ப பாபாவோட நேச்சர் என்ன, அவர் சதா வரதானி, சதா உப்காரி, சதா ரஹம்தில்லா இருக்காரு. ஸோ அதனால நீங்களும் இந்த மாதிரி ஆகணும். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் பாபா அடிக்கடி சொல்றதுதான், என்ன ஆனாலும் உங்க தர்மத்தை விட்டுறக்கூடாது. பூமியே பிளந்தாலும் நீங்க உங்க தர்மத்தை விட்டுறக்கூடாது. இந்த ஸ்லோகனை இதுதான் உங்களுடைய உறுதிமொழி. இத சதா நினைவுல வச்சுக்கோங்க. ஆத்மாக்கு எவ்வளவோ தர்மம் பாபா சொல்லியிருக்காரு. அதனால அதுல ஒன்னு எடுத்துக்கிட்டு நீங்க ஃபாலோ பண்ணா கூட நீங்க எங்கேயோ போயிடுவீங்க. உதாரணத்துக்கு பாபா நீங்க சாந்த் ஸ்வரூப் ஆத்மான்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் என்னுடைய தர்மம், என்ன ஆனாலும் சரி, என் முன்னாடி அவங்க எப்படி நடந்துக்கிட்டாலும் சரி, உலகமே நான் அசாந்தி ஆக்கினாலும் சரி, நான் என்னுடைய சாந்திங்கிற அந்த தர்மத்தை விடக்கூடாது. என்னோட மனஸ்திதியை நான் கெடுத்துக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன் அவங்க இப்படி சொன்னாங்க, என்ன இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம அதுல அசாந்தியா இருக்கக்கூடாது. நம்ம ஸ்திதியை எடுத்துக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் யாராலையும் என்னோட ஸ்திதியை அசைக்க முடியாது. அந்த ஒரு ஸ்ட்ரென்த் நமக்குள்ளார கொண்டு வரணும். ஏன்னா நம்மளுடைய பிறப்பு துக்கமா இருக்கிறதுக்காக நம்ம பிறப்பு இல்லை. துக்கமா இருக்க ஆத்மாக்களை அவங்கள சுகமாக்குறதுக்கு தான் நம்மளுடைய பிறப்பு. நம்மளுடைய ஜென்மம், நீங்க மகான் ஆத்மா, என்னுடைய ஜென்மம் மகான் காரியங்களுக்காக. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல துக்கப்பட்டு கவலைப்பட்டு வருத்தப்படுறதுக்காக என்னுடைய ஜென்மம் இல்லை. அதுவும் இந்த ஜென்மம், பகவானுடைய இந்த ஜென்மம் மகான் காரியத்துக்காக, அவருடைய அந்த அத்தீந்திர சுகத்துல இருக்கிறதுக்காக. அதனால இந்த தர்மத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யணும் அது உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஏன்னா நிறைய பேர் இதே கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க, என்ன புருஷார்த்தம் பண்றது, இல்ல ஃப்ரூட்ஸ் நீங்க இந்த டயட்ல ஃப்ரூட் சாப்பிடுங்கன்னு சொல்றீங்க, ஃப்ரூட் சாப்பிட்றதா, இல்ல எத்தனை வேலை சாப்பிடணும், அது ஏன் சாப்பிடணும், இது எல்லாத்துக்கும் எவ்வளவோ கேள்வி கேட்குறீங்க. இந்த ஃப்ரூட் சாப்பிடலாமா, மஷ்ரூம் சாப்பிடலாமா, இது சாப்பிடலாமா, அது சாப்பிடலாமா, எவ்வளவோ கேள்வி கேட்குறீங்க. அது எல்லாத்துக்கும் ஆன்சர் எதுல இருக்குன்னா நீங்க யாரு, அதுக்கும் மேல நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். நான் ஃபரிஷ்டா ஆகணும், நான் டபுள் லைட் ஆகணும்னா அப்ப என்னுடைய உணவு எப்படி இருக்கணும். ரொம்ப நம்ம ஹெவியா சாப்பிட்றோம், என்ன வேணாலும் சாப்பிட்றோம். வீக்கே ஃபுட்டு தான், பூண்டு வெங்காயம் இல்லை, பட் அதுலேயே ஒரு பெரிய வெரைட்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி சாப்பாடு ஹெவியா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் லைட் ஆகணும், அஷரி ஆகணும், ஃபரிஷ்டா ஆகணும்னா அது எப்படி ஆகும். ஸோ அதனால நீங்க யாரு என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க, அதன் அடிப்படையில தான் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு உங்க மனசுல உள்ள எல்லா கேள்விக்கான ஆன்சர் கிடைச்சிரும். சந்திரகுப்து சாணக்கியத்தை கேட்கிறாராம், அதாவது ஒரு பெண்ணை காதலிக்கிறது தப்பா அப்படின்னு. அப்ப சாணக்கியா அவர்கிட்ட சொல்றாரு, அதாவது சாதாரண ஒரு சைனிக், ஒரு சிப்பாய் இருக்காரு, ஒரு லோ லெவல் சிப்பாய் இருக்காருன்னா அவருக்கு அது ஓகே. பட் ஆனா நீங்க இந்த முழு பாரதத்தையே ஆள செய்ய போற ஒரு ராஜா, ஒரு மகான் காரியத்துக்காக உங்க வாழ்க்கை இருக்கு.
உங்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப துச்சமான விஷயம். ஏதோ ஒரு மனிதர் மேல போய் அட்டாச் ஆயிக்கிறது, அது ரொம்ப ஒரு கீழ்த்தரமான விஷயம். இது உங்களுக்கு அழகு இல்லை. ஏன்னா யாராவது ஒரு மனிதன் மேல நம்ம அவங்க மேல அட்டாச் ஆயிட்டோம் அப்படின்னா அவங்கதான் நமக்கு அப்படியே முழு உலகமா தெரிவாங்க. நமக்குள்ளார எவ்வளவு அவகுணம் இருந்தாலும் அவங்கள நம்ம பார்க்கும்போது எப்படி தெரியும்னா அவங்களுக்குள்ளாரதான் எல்லா குணமும் இருக்கு. அவங்கதான் என்னுடைய எல்லா உலகமே, இவங்கள மாதிரி வேற யாரும் கிடையாது, அந்த மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால நம்ம வாழ்க்கை சம்ராட் ஆகணும், இந்த உலகத்துக்கு ராஜா ஆகணும். அப்ப நிறைய கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். முள்ளு படுக்கிற மாதிரி தான் எல்லாத்துக்கும் நம்ம ரெடியா இருக்கணும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அது பாபா கூட நம்ம ஈஸியா ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்மள ட்ரெயின் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம முழு உலகத்துக்குமே உள்ளவங்க, ஏதோ ஒரு பர்சனுக்கு சொந்தம் கிடையாது. நம்ம ஏதோ ஒரு ஊரு, ஒரு சிட்டி, ஒரு சென்டர் அதுக்கு சொந்தமானவங்க கிடையாது. நம்ம முழு உலகத்துக்குமே சொந்தமானவங்க, விஸ்வ கல்யாண்காரி ஆத்மாக்கள் நம்ம. அதனால நம்மளுடைய வாழ்க்கை மகான் கர்த்தவியத்துக்காக. ஸோ அதனால என்னுடைய ஒவ்வொரு சங்கல்பமும் சிரேஷ்டா இருக்கணும், மகானா இருக்கணும். அதனால உங்க தர்மத்தை அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அதன் அடிப்படையில தான் கர்மம் ஆட்டோமேட்டிக்கா அது ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதனால உங்க தர்மம் உங்க சௌமான்ல ஸ்திதா இருந்தீங்கனாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதனால நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா எல்லாமே நம்ம அந்த சௌமான்ல தர்மத்துல நிலைச்சிருக்கிறது தான். கர்மத்தை பத்தி நீங்க கவலைப்படணும், அது ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும். ஆனா இதுலயும் ஒரு விஷயம் நம்ம கவனம் கொடுக்கணும். சில பேர் 2 மணிக்கு எந்திரிச்சு யோகா பண்ணுவாங்க. அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா நம்ம ரொம்ப மகான். இது 4 மணிக்கு எந்திரிச்சு யோகா பண்றாங்களா, நம்மளோட கொஞ்சம் கீழே, நீங்களாம் என்ன அப்படின்னு அந்த மாதிரி நினைப்பாங்க. பட் ஆனா ரியல்ல அது வேற மாதிரி இருக்கலாம். 2 மணிக்கு எந்திரிச்சு மேபி அவங்க யோகா பண்ணலாம், பட் அவங்க குணத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இருக்கலாம், சிடுசிடுன்னு ஆகலாம். 4 மணிக்கு எந்திரிச்சு யோகா பண்றவரு அவங்க குணத்துல கொஞ்சம் நல்லவங்களாவே இருக்கலாம். அதனால நான் நல்லா முயற்சி செய்யறேன், அதுக்காக என்னோட கம்மியா முயற்சி செய்யறவங்கள நம்ம ஒரு கீழான திருஷ்டியில பார்க்க கூடாது. ஏன்னா இதுல பாபா எதுவும் சொல்லியிருக்காரு, பாபாவோட பார்வையில யார் இருக்காங்களோ அது உங்க பார்வையில இல்ல அப்படின்னு. அதனால இந்த மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அமிர்த வேலை நம்ம எத்தனை மணில இருந்து பண்ணலாம், அது கேட்கறதுக்கு முன்னாடி இதுவும் சொல்லிக்கிறாங்க. ஆக்சுவலி 3 மணில இருந்து பண்றேன், இருந்தாலும் நீங்க என்ன சொல்றீங்க, அதாவது அவங்களுக்கு கேட்டா எதுனா நான் பாருங்க 3 மணில இருந்து பண்றேன் அப்படின்னு அதை ஒன்று சொல்லணும். ஆன்சர்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இதைதான் கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்க கேட்பாங்க முரளி எத்தனை வாட்டி படிக்கணும், நான் ஆல்ரெடி 3 வாட்டி தான் படிக்கிறேன், ஆனா இருந்தாலும் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா, இல்ல ஜாபுக்கு போகலாமா வேண்டாமா, இல்ல கால் வலி வருது இதுக்கு என்ன யோகா பண்ணலாம், என்ன சௌமான் பண்ணலாம், என்ன புருஷார்த்தம் பண்ணலாம், இது எல்லா கேள்விக்கான பதில் நீங்க உங்க சௌமான்ல நிலைச்சிருங்க, உங்க தர்மத்துல நிலைச்சிருங்க. நான் யார், நான் என்ன செய்யணும், நான் என்ன ஆக போறேன். தாதி ஜானகி தாதி லாஸ்ட்ல இந்த மே கோன் மேரா கோன், நான் யார் என்னுடையவர் யாருன்னு அந்த இது சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இதுல நினைச்சிருந்தாலே உங்களுக்கு ஆன்சர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். ஸோ இதுதான் சென்ட்ரலைசேஷன் சொல்றாங்க. நம்ம அந்த ஆத்மாபிமானி சக்தி சௌமான்ல இருக்கிறதா சென்ட்ரலைசேஷன். அதுல நிலைச்சிருந்தீங்கன்னா மற்ற எல்லாத்துக்கான ஆன்சர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். அந்த இதுல இருந்து நம்ம தூரம் போகும்போது தான் நிறைய கேள்விகள் நிறைய இதெல்லாம் வர ஆரம்பிக்குது. அதுலயும் அந்த சௌமான்ல இருந்து ஒரு உயர்ந்த ஸ்டேஜ் அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த சௌமானையும் தாண்டி போயிடுறோம். ஏன்னா பரந்தாமத்துல இருக்கும்போது அங்க எந்த சௌமான் எந்த இதுவும் கிடையாது, அது எல்லாத்தையும் தாண்டி அது அப்பாற்பட்ட ஸ்டேஜ் அது. ஸோ அதனால அந்த உயர்ந்த ஸ்டேஜ் அடைகிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சௌமான இதை எடுத்துக்கணும். இப்ப பாபா சொல்றாங்க நீங்க பூஜை ஆத்மா, ஆனா நம்மளே இன்னும் பக்தி பண்ணிட்டு இருக்கோம். ஞானத்துல வந்ததுக்கு அப்புறம் சிவனை பக்தி மாதிரி இங்க பாபாவை நினைச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருந்தா அப்புறம் நான் எப்படி பூஜை ஆத்மான்னு உங்களுக்கு ஏதாகும். பக்தர்னா பிச்சை கேட்கறவங்க, அந்த சம்ஸ்காரம் இங்க ஞானத்துல இருக்கக்கூடாது. நீங்க அதிகாரி ஆத்மாக்கு. அதே மாதிரி ஒரு இடத்துல பாபா சொல்றாரு, நீங்க சுகதாத்தா, சுக வல்லலின், சுக கடலின் குழந்தை. நீங்களே துக்கத்துல இருக்கீங்க, சின்ன சின்ன விஷயத்துல துக்கம் ஆயிட்டீங்கன்னா மத்தவங்களுக்கு எப்படி சுகத்தை கொடுக்க முடியும், மத்தவங்களோட துக்கத்தை எப்படி நீக்க முடியும். இதுல ராமகிருஷ்ணனோட ஒரு அவங்க வாழ்க்கை வரலாறுல இது வருது. ஒருத்தர் ரொம்ப வறுமையில இருக்காரு. அவங்க கேக்குறாங்க, அப்ப அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க போய் காளி மாட்டை கேளுங்களேன், அவங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு. ஆமா இதுவும் நல்ல ஐடியா தான் சார், நான் போய் கேட்கறேன். அப்ப அந்த காளி மாட்டை போகும்போது அந்த அப்ப பக்தி தூய்மையா இருந்தாலும் அது என்ன கேட்கணுமோ அதை மறந்துடுறாங்க, அந்த அன்புல மூழ்கிடுறாங்க.
அப்புறம் மறுபடியும் வர்றாங்க. மறுபடியும் கேட்கும்போது அதான் சொல்றாங்க, மறுபடியும் போய் கேளு அப்படின்னு. அவன் மறுபடியும் போய் அங்க கேட்கலான்னு போகும்போது மறந்துடுறான். ஸோ அதனால அப்ப நீங்க பாபாட்ட கேட்கணும்னா என்ன கேட்கணும்னா, எனக்குள்ளார அந்த இறை அன்பை அதிகரிக்கணும், வைராகியத்தை கேளுங்க. முழு உலகத்துக்கும் விஸ்வ கல்யாண் எப்படி பண்றது, அதுக்கு சக்தி கொடுங்க பாபா அப்படின்னு அந்த மாதிரி தான் நீங்க கேட்கணுமே தவிர பக்தி மாதிரி இந்த விஷயம் கூட அந்த விஷயம் கூட அப்படின்னு கேட்டுட்டு இருக்க கூடாது. அதுலயும் சில பேர் பாத்தீங்கன்னா இந்த மழை வரணும், மழை நிக்கணும், அதுக்கெல்லாம் யோகா பண்ணுவாங்க. மழை வரணும்னு யோகா பண்ணுவாங்க. அப்புறம் நிறைய மழை வந்தோன்னா சில இடத்துல வெள்ளம் ஆயிடும். அப்புறம் மழை நிக்கணும்னு யோகா பண்ணுவாங்க. சில இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வறட்சி இருக்கும், அங்க மழை பெய்யும், அங்க மழை நிக்கணும்னு யோகா பண்ணுவாங்க. அதனால இந்த இயற்கையில என்ன நடக்குதோ அதை நடக்கட்டும், அதுல நீங்க இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. இயற்கை தன்னுடைய வேலை செய்து, நீங்க உங்க கர்மத்தை செய்யுங்க. அதனால இந்த பக்தி, இந்த முயற்சி, இந்த மார்க்கம் எதுக்குன்னா, ஏதோ நோய் சரி பண்ண, ஏதோ வெயிட்டை குறைக்க, இல்ல வெயிட்டை கூட்ட, இந்த மாதிரி சின்ன சின்ன லட்சியத்துக்காக இந்த பக்தி இல்லை. இந்த பக்தி ஒரு உயர்ந்த லட்சியத்துக்காக, இந்த மார்க்கம், இந்த புருஷார்த்தம் ஒரு உயர்ந்த லட்சியத்துக்காக. அதுல ஆட்டோமேட்டிக்கா இந்த விஷயம்லாம் அது சைடு தான் நடக்கும். பட் ஆனா நம்ம லட்சியம் ரொம்ப உயர்ந்ததா இருக்கணும். இந்த பக்தி எதுக்காகனா, நிரந்தர அஷரீரி பண்ணுக்காக, ஆத்மாபிமானி ஸ்திதியில நிரந்தரமா இருக்கிறதுக்காக, நமக்குள்ளார அந்த லைட்னஸ் ஃபீல் பண்றதுக்காக. அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா, இந்த சமைச்ச உணவு போட்ட உடனே என்ன ஆகுது, ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஃபுட் லைட்டா இருக்கோ, ஃப்ரூட்ஸ் ரிலேட்டடா இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ செலி நல்லா இருக்கும். சமைச்ச உணவு போட்ட உடனே என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க, ரியாக்ஷன் பாருங்க, இன்னும் நிறைய சாப்பிடணும்னு தோணுது. அது எப்பயுமே இதாக மாட்டேங்குது. சரி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, ஒரு ஹெவியா ஃபீல் ஆகுது. சாப்பிட்டு முடிச்சோன்னா, நம்ம தினம் சாப்பிட்டு முடிச்சோன்னா அப்படியே போய் ஒரு தூக்கம் போடலான்னு தான் தோணுது. அப்புறம் ஓவர் ஈட்டிங் பண்றோம். ஸோ அதனால இந்த முரளியில பாபா நிறைய சௌமான் பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பக்கம் தர்மம், இன்னொரு பக்கம் கர்மம், 2 காலம் எழுதிக்கோங்க. ஒரு பக்கம் தர்மத்துல பாபா கொடுத்த ஒரு சௌமான் எடுத்துக்கோங்க. அதுல முக்கியமா உங்களுக்கு பிடிச்ச ஒரு 21 சௌமான் எடுத்துக்கோங்க. அந்த சௌமான் எழுதிட்டு அந்த கர்மத்தை எழுதுங்க, அது ரிலேட்டடான கர்மம். முக்கியமா இதுல என்னன்னா, ஃபுட் ரிலேட்டடான கர்மம் எழுதுங்க. நான் என்ன ஆகணும், நான் ஃபரிஷ்டா, நான் டபுள் லைட் ஃபரிஷ்டானா அப்ப என்னுடைய உணவு எப்படி இருக்கணும். ஸோ ஃபுட் ரிலேட்டடா அதுக்கான ஆன்சர் எழுதுங்க. நான் அஷரீரி லைட்டான ஆத்மானா அப்ப என்னோட சாப்பாடு எப்படி இருக்கணும். நான் நத்தக் சேவாதாரினா அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணும். ஏன்னா ராமாயணத்துல கூட லக்ஷ்மண் அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அந்த 14 வருஷம் லக்ஷ்மண் எதுவும் சாப்பிடல, எதுவும் தூங்க கூட இல்லை. அந்த மாதிரி ஒரு தவம் அவருக்கு. ஏன்னா இந்த உடம்புக்கு கூட பாத்தீங்கன்னா தூக்கம் தேவையில்லை, அதுக்கு ரெஸ்ட் தான் தேவை. இப்ப அந்த ரெஸ்ட் வேற ஏதோ ஒரு சாதனம் மூலியமா கிடைச்சா அப்ப இந்த தூக்கம் கூட தேவையில்லை. அதே மாதிரி இந்த சாப்பாடும் அதே மாதிரிதான். உடம்புக்கு இவ்வளோ இப்ப நம்ம சாப்பிட்ற அளவுக்கு இவ்வளவு சாப்பாடுலாம் தேவையில்லை, அதுக்கு சக்தி தேவை. அது வேற வேற இதுல இருந்து கிடைக்கும் போது சாப்பாடு கூட நமக்கு இவ்வளவு தேவையில்லை. அப்ப இது ரிலேட்டடான சௌமான் ரிலேட்டடான பாபா என்னெல்லாம் பாயிண்ட் சொன்னாரு அதெல்லாம் நோட் பண்ணுங்க. இந்த அஷரரிக்கு பாபா என்ன சொல்றாருன்னா, அஷரரியாகி நீங்க மேல இருந்து கீழே அபுரோடு வரைக்கும் நடந்து போனீங்கன்னா கூட டயர்ட் ஆக மாட்டீங்க அப்படின்னு. அதனால ஏதோ ஒரு சௌமான் எடுத்துக்கோங்க, அதை பத்தி சிந்தன் பண்ணுங்க, மனன் பண்ணுங்க, ஏகாந்தல உட்காந்து சிந்தன் பண்ணுங்க. அதை முழு நாள்லயும் அபியாசம் பண்ணுங்க, விதவிதமான நேரத்துல அபியாசம் பண்ணுங்க, அமிர்த வேலையில அபியாசம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் முரளி டைட்டில் அதை அபியாசம் பண்ணி பாருங்க அந்த சௌமான. அப்புறம் நீங்க கர்மத்துல இருக்கும்போது அபியாசம் பண்ணி பாருங்க அந்த சௌமான. ஏதோ ஒரு பிரச்சனை வருது அந்த நேரத்துல அந்த சௌமான அபியாசம் பண்ணி பாருங்க. விதவிதமான சுச்சுவேஷன்ல அந்த சௌமான அபியாசம் பண்ணி பாருங்க. விதவிதமான ஆத்மாக்கள் முன்னாடி அந்த சௌமான அபியாசம் பண்ணி பாருங்க. அதை ஒரு பிக்சரைசேஷன் பண்ணுங்க. ஒரு சௌமான எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை பிக்சரா பாருங்க, அதை விஷுவலைஸ் பண்ணுங்க, அதுல கலர் கொடுங்க. ஸோ அதனால இங்கே பாபா நமக்கு ஒரு புது விதமான தர்மத்தை, புது விதமான ஒரு ரிலீஜன், சௌமான்ங்கிற அந்த ரிலீஜன் பாபா நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அதனால இந்த சௌமானம் எந்த அளவுக்கு அபியாசம் பண்ணணும்னா, அது எப்படி அந்த வெளி உலகத்துல ஒரு குடிகாரன் அதுக்கு அடிக்ஷன் ஆயிடுறாங்களோ, அவங்க வேண்டான்னு நினைச்சாலும் சாயந்தரம் அந்த டைம் ஆனோடனே காலை ஆட்டோமேட்டிக்கா அந்த குடிக்கிற இடத்த நோக்கி போகுது. அப்புறம் உடம்பு சரியில்லாம டாக்டர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் என்னதான் சொன்னாலும் அப்ப திரும்பி போனாலும் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிடலாம்.
அந்த மாதிரி இந்த சௌமான் உங்க அடிக்ஷன் ஆயிடணும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனம் பத்தி அது பக்கம் தான் போகணும். அதோட சொரூபம் ஆயிடணும். அது நேச்சுரல் ஆயிடணும். அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மதுபன்ல கூட டயபெட்டிஸ் கேம்ப் நடக்குது. இது 3 நாளைக்காக அங்க நடக்குது. 3 நாள் நடத்துவாங்க. யாராவது இன்ட்ரெஸ்டடா இருந்தா அவங்க ஜாயின் ஆகலாம். இதுல யார் வேணாலும் ஜாயின் ஆகலாம், வீக்கேஸ் நான் வீக்கேஸ். ஸோ இந்த ரீசன் வச்சு கூட நீங்க அவங்கள ஹெல்த் ரிலேட்டடா ரீசன் வச்சு கூட அவங்கள ஞானத்துல கூட்டிட்டு வரலாம். இதுல 3 நாள் அங்கேயே தங்கி அங்கேயே சாப்பாடு, அங்கேயே எல்லா விதமான ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ், அது ரிலேட்டடான ஹெல்த் ரிலேட்டடான கிளாஸஸ் இது எல்லாமே சொல்லி தருவாங்க. ஸோ இது கூட ஒரு சேவை மாதிரி தான். நான் வீக்கேஸ்க்கு கூட நம்ம பண்ணலாம். ஈவன் வீக்கேஸ் கூட அட்டென்ட் பண்ணலாம். யாருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கோ, டயபெட்டிஸ் இருக்கோ அவங்க கூட இதை அட்டென்ட் பண்ணலாம். அடுத்து ஃபைனலா பாத்தீங்கன்னா 2 ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க. ஒண்ணுதான் இந்த சௌமான். ஒரு பக்கம் சௌமான் எழுதுங்க, அடுத்த பக்கம் அதுக்காக நான் என்ன பண்ணணும், அதுக்காக என்னுடைய கர்மம் என்ன. ஸோ அந்த சௌமானின் அடிப்படையில என்னுடைய தினச்சரியாவை மாத்திக்கணும். என்னுடைய தினச்சரியா எப்படி இருக்கணும்னா, அந்த பரந்தாம் ஸ்திதியில ஆத்மா எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்மளோட தினச்சரியா அதன் அடிப்படையில நம்ம மாத்திக்கணும். ஃபைனலா இந்த பிரம்மச்சரியத்தோட ஒரு பிரதிஜ்யா, ஒரு உறுதிமொழி, அதுல ஒரு 5 பாயிண்ட் கொடுத்திருந்தாங்க. இது கூட நீங்க எழுதிக்கிட்டு உங்க தெரியுற மாதிரி எங்கேயாவது எழுதி ஒட்டிக்கலாம். அது கீழே உங்க டேட் பேரு கூட எழுதிக்கலாம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் கண்டிப்பாக பிரம்மச்சரியத்தை தாரணம் செய்வேன். 2வது பாயிண்ட், நான் கண்டிப்பாக இந்த பிரம்மச்சரிய விரதத்தில் வெற்றி அடைவேன். நான் ஒருபொழுதும் என்னுடைய இந்த இந்திரியங்களின் அடிமைத்தனத்தை ஒருபோதும் நான் ஏத்துக்க மாட்டேன். நான் ஒருபோதும் இந்திரியங்களுக்கு அடிமையாக மாட்டேன். அந்த அடிமைத்தனத்தை நான் ஏத்துக்க மாட்டேன். நான் என்னுடைய மனம் மற்றும் உடல் மீது முழு அதிகாரம் வைப்பேன். ஆத்மாவின் இதுபடிதான் மனமும் சரீரமும் நடக்கும். அது மாதிரி நான் அது மேல முழு அதிகாரம் வைப்பேன். 4வது பாயிண்ட். அடுத்த 5வது பாயிண்ட், நான் என்னுடைய பிராணன் மற்றும் இந்திரியங்களை என்னுடைய வசத்துல, என்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கான அபியாசம் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ இந்த 5 உறுதிமொழி இதை அடிக்கடி ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. யோகால ரிப்பீட் பண்ணுங்க. ஃபுல் டே பண்ணும்போது ரிப்பீட் பண்ணுங்க. அதை மறுபடியும் பாருங்க. இந்த தூய்மைக்கான உறுதி நீங்க டெய்லி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக பாபாவுடைய யாத் பியார், அந்த மாதிரி பாபாக்கு சமமாக சதா சிரேஷ்ட தர்மம் மற்றும் சிரேஷ்ட கர்மதாரி ஆத்மாக்கள், பாபாக்கு சமமா சிரேஷ்ட தர்மம் மற்றும் சிரேஷ்ட கர்மதாரி ஆத்மாக்களுக்கு, சதா தர்மாத்மாக்களுக்கு, சதா ஸ்வதர்ஷன் சக்கரதாரி ஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சதா ஸ்வதர்ஷன் சக்கரதாரி ஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சதா சர்வ பிராப்திகளின் ஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சதா சர்வ பிராப்திகளின் ஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள், நமஸ்காரம். ஓம் சாந்தி.